நான் படித்ததில் எனக்கு பிடித்த உனக்கும் எனக்கும் தொடரின் 24வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். மாறனும் நிலாவும் 2 தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். ஒன்று பிரிவு, இன்னொன்று நினைவு. இரண்டும் ஒரு சேர தாக்க இருவரும் உயிரற்ற உடலாய் அலைந்தனர். கல்லூரியில் இருந்தாலும் நினைவை தூதனுப்பி அவன் உலகுக்குள் அழைத்து சென்று விடுகிறான். தொலை தூரங்களில் இருந்தாலும் மனங்கள் அருகில் இருக்க அவர்களின் காதலுக்கு பலம் மேலும் கூடியதை தவிர எம்மியும் குறையவில்லை. அவனிடம் முழு சரணாகதி அடைந்து ஒப்படைத்த பின் அவள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லைதான். அத்தனை நம்பிக்கை அவன் மேல். ஆனால் அவனுடன் கரைத்த நாட்களும் அவனுடன் இருந்த நொடிகளும் ஒரு புறம் மலர்ச்சோலை என தென்றலாய் வருடியது என்றால் மறுபுறம் நெருப்பாய் சுட்டது. காதுக்குள் ரிங்காரமிடும் அவன் குரல் ஒளி தூக்கத்திலும் கேட்டுக்கொண்டே இருப்பது போல் பிரம்மை. அவள் நிலைமையே அப்படி என்றால் மாரடி நிலையை சொல்லவே வேண்டாம். மலர் தேடும் வண்ணத்து பூச்சி போல் அவள் காதல் தேடி வட்டமிட்ட காதல் பூச்சி அவன். வானத்திலிருந்து குதித்த தேவதையாய் அவன் வெறுமையை போக்கியவள். இன்று அவள் கிள்ளை மொழி கேளாமல் மனம் முழுவதும் வெறுமையை நிறைத்து விட்டது. முதல் அவன் படிப்பிற்கேற்ற வேலைக்கு செல்கிறான். ஆனால் அவளிடம் சொல்லி மகிழ முடியவில்லை. பேசதானோ கூடாது என்று அவளுக்கு மட்டும் தெரியும்படி முதல் நாள் ஆபீஸின் புனே என்று ஸ்டேட்டஸ் வைத்தான். முப்பொழுதும் அவன் நினைவுகளை சுமந்து ப்ரொஃபைலில் உள்ள அவன் போட்டோவை ஜூம் செய்து பார்த்து கொண்டே இருந்தவள் ஸ்டேட்டஸ் அப்டேட் வரவும் வேகமாக சென்று பார்க்க சிமெண்ட் கலர் பேண்ட் மற்றும் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஃபார்மல் உடையில் ஆளே வித்தியாசமாக அழகாக இருந்தான். இதுவரை அவன் போட்டிருந்த உடைக்கும் இதற்கும் அத்தனை வித்தியாசம். பெண்ணவள் அவன் அழகில் மெய்மறந்து ரசித்து பூரித்து போனாள். ஸ்டேட்டஸ் வைத்து 2 வினாடிகளிலேயே அவள் பார்த்ததற்கான ஹிஸ்டரி காண்பிக்க அவள் பார்த்துவிட்ட திருப்தியில் இல்லை அவளுக்கு தகவல் சொன்ன திருப்தியில் முதல் நாள் அலுவலகத்துக்கு சென்றான். இப்படித்தான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், காலேஜ் கிளம்பிட்டேன், சாப்பிட்டேன், தூங்கிட்டேன், இன்னைக்கு லீவ் என்று ஸ்டேட்டஸ் வைத்து தனது நிலையை ஒருவர் பற்றி மற்றவர் தெரிந்து கொண்டனர். குரல் கேட்காவிடனும் முகம் காணாவிடலும் இதுவே அவர்களை உயிர்ப்போடு வைத்திருக்க போதுமானதாக இருந்தது. அருகில் அமராமல் அரவணைப்பில் இல்லாமல் அன்பை மட்டும் தொலைபேசி ஸ்டேட்டஸ் வழியாக அனுப்பி வைத்து கொண்டனர். மாறனி நினைவு அதிகமாய் வாட்ட இருவரும் சந்தித்து கொண்ட அந்த காஃபி ஷாப்க்கு சென்றாள் நிலா. முன்னால் காஃபியும் கட்லெட்டும் ஆறிப்போய் இருந்தது. ஆடல் செய்தவளுக்கு சாப்பிடும் எண்ணம் தான் இல்லை. நினைவு முழுவதும் மாறன் ஆக்கிரமித்து கொள்ள சுற்றி நடப்பது எதுவும் அவள் கருத்தில் பதியவில்லை. அப்போது அங்கே வந்த ரோஹித் நிலா நிலா என்று இருமுறை அழுத்தி அழைத்த பின்னே சுயநினைவு வந்தவள் இவ எப்போ வந்தா என்று கேள்வியாய் அவனை கண்டாள். என்னாச்சு, ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு என்று ரோஹித் கேட்க ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளாக சண்டை கதிரி மாதிரி விலகி போன, இப்போ எதுக்கு திரும்ப வந்து பேசுகிற என்றாள் நிலா. அன்னைக்கு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்தினதுனால கோபம் இருந்துச்சு, பேசாமல் இருந்தேன். என்ன இருந்தாலும் நான் லவ் பண்ண பொண்ணு, நீ அவ்வளோ சீக்கிரம் உன்னை விலக முடியுமா என்று உள் அர்த்தத்துடன் பேச அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. இன்னும் இதே நம்பிக்கையோடு தான் இருக்கியா? உன்கிட்ட தான் அன்னைக்கு சொல்லிட்டேனே நான் மாறனை லவ் பண்ணுறேன்னு. இந்த நினப்பை இத்தோட மறந்துட்டு நல்ல ஃப்ரெண்டாக என்கிட்ட பேசுகிறதா இருந்தால் பேசு, இல்லைன்னா என்கிட்ட பேசாத என்று கோபப்பட்டாள் நிலா. அவள் பேசியதில் சத்தமாக சிரித்தவன் நீ இன்னமும் அவன் கூட சேருவேன்னு கனவு கண்டுட்டு இருக்க? ஐயோ பேபி, அவன் கூட உன்னை சேர்த்து வைக்க விருப்பம் இல்லாமல் தான் உன்னை அவங்கிட்ட இருந்து பிரிக்க 4 வருஷம் அவனை மாநிலம் விட்டு மாநிலம் போகிற மாதிரி ஆக்கி வச்சிருக்காரு உங்கள் அப்பா. பக்கத்தில் இருந்தாலே பல வருஷ காதல் கூட புட்டுக்கும். உன்னோடது ஆஃப்டர் ஆல் 6 மாதம் லவ். டக்குன்னு மறந்துட்டு அப்பா சொல்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் செட்டில் ஆயிடுவேன். அவனும் ஒன்றெல்லாம் மறந்துட்டு ஊருக்காரி எவ்வளையாவது கிடைச்சதை கல்யாணம் பண்ணிட்டு நீ எல்லாம் யாருன்னு கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். இது புரியாமல் அவனை நினச்சி வாழ்வே மாயுன்னு சுற்றிட்டு இருக்கிற ஃபன்னி கேர்ள் என்று தலையில் அடித்து கொண்டு சிரித்தான் ரோஹித். போதும் நிறுத்து, எனக்கு மாறை மேலே நம்பிக்கை இருக்குது, அவனுக்கும் என் மேலே நிறையவே நம்பிக்கை இருக்குது. எங்கள் உண்மையான காதல் எங்களை எத்தனை வருஷம் கழிச்சினாலும் எப்படி இருந்தாலும் சேர்த்து வைக்கும். உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல என்று கோபத்தோடு நிலா எழுந்து செல்ல அவள் கையை இறுக்கி பிடித்தவன் இப்போ அவன் தான் இல்லை போயிட்டான்ல, அப்புறம் எதுக்கு அவனை நினச்சி உருகிட்டு இருக்க? அவன் கடனை அடைச்சி அக்காவுக்கு செட்டில் பண்ணி அவன் செட்டில் ஆகி வர்றதுக்குள்ள அவனுக்கு வயசாயிடும், நீயும் ஔவையார ஆகிடுவ. பேசாம நீ வா நிலா பேபி, நம்ம லவ் பண்ணலாம்.
ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நான் பரந்த மனப்பான்மை உள்ளவன். அவன் கூட நீ இருந்ததெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். என்று வக்கிரமா பேசினான் ரோஹித். நிலா தன் தோழி பிரியாவிடம் பகிர்ந்து கொண்ட மாறனை பற்றிய விஷயங்கள், வீட்டில் நடந்தது என அனைத்தும் அவள் மூலம் அவனுக்கும் சென்று விட்டது. எப்படியோ மாறனை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து கொண்டவன் அதை சாக்காக வைத்து அவள் மனதை மாற்ற முயற்சி செய்யலாம் என்று ரோஹித் நினைத்து கொண்டிருக்கிறான். உண்மையான காதலை யாரும் பிரிக்க முடியாது. பிரிவை கூட சந்திப்பார்கள், ஆனால் நினைவுகளால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று அந்த முட்டாளுக்கு தெரியவில்லை. காதல் என்பது வெறும் ஆசை என்று நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதை அவன் உணரும் காலமும் வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அவள் உக்கிரமாகி அவன் கையை தட்டிவிட்டு பொறி பறக்க அவன் கன்னத்தில் ஒன்றி வைக்க காஃபி ஷாப்பில் இருந்த மொத்த கூட்டமும் அங்கேதான் பார்வையை பதித்திருந்தார்கள். அவன் அதிர்ந்து ஏய் என்று கர்ச்சிக்க, சி வாய மூடு, இன்னொரு வார்த்தை பேசின ஒன்று கொன்னுடுவேன். மாற இடத்துல நீயா? அவன் கால் தூசுக்கு கூட நீ பெறமாட்ட. கண்ணி என்னன்னு அவன்கிட்ட நீ கற்றுக்கணும். இடியட். இன்னொரு தடவையும் வழியில் கிராஸ் பண்ண பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும் என்று எச்சரிக்கை விடுத்துவிட்டு கிளம்பி விட்டாள். அவன்தான் போகும் அவளையே கொடூரத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். இப்படியே 4 வருடங்களும் சென்றது. 4 வருடங்களுக்கு பிறகு ஏஞ்சல் கூட பேசி 4 வருஷம் ஆச்சு. முன்னாடியாவது ஸ்டேட்டஸாவது வைப்பா, என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு. 2 வருஷமா அதுவும் இல்லை. படித்து முடிச்சிருப்பா. ஒருவேளை ஜாப்ல ஜாயின் பண்ணி பிஸி ஆயிட்டாலோ என்னவோ என்று தனக்குள் புலம்பிக் கொண்டு கண்ணாடியில் ஒருமுறை தன்னை பார்த்து கொண்டான் மாறன். அவனுக்கே அவனை நினைத்து வியப்பாக இருந்தது. இது நான் தானா? என்று அவன் அழகே அவனே ரசித்து கொண்டான். இப்போ இப்படி என்ன பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவா? என்ன அடையாளம் தெரியுமா? கொஞ்சம் இல்லை, நிறையவே மாறிட்டடா மாறா. அந்த டிரைவர் மாறனுக்கும் இந்த டீம் லீட் மாறனுக்கும் நிறைய வித்தியாசம். ஏஞ்சல் என்னை பார்த்து ஷாக்காக போற. நீ இப்போ எப்படி இருப்படி? இன்னமும் அதே பேபி ஏஞ்சலாக தான் இருப்பியா, இல்லை மெச்சூர் ஆகியிருப்பியா? முன்னவே உன்னை பார்த்தாலே தூக்கி கொஞ்சம் போல இருக்கும். இப்போ மெச்சூரான பொண்ணாக பார்த்தா அப்படியே கடத்திட்டு ஆள் இல்லாத தீவுக்கு ஓடிடணும்னு தோணும். முதல்ல உன்னை பார்த்து என் ஆசை தீர என் கண்ணில் நிரப்பணுண்டி. அதுக்கப்புறம் தான் எல்லாம். இப்போ உங்கள் அப்பா கிட்ட பொண்ணு கேட்குறேன். அவரு மறுக்க எந்த காரணமும் இல்லடி. கடனை அடைச்சிட்டேன். அக்காவுக்கு சொன்னதை விட அதிகமாகவே நகை போட்டுட்டேன். அதை விட சூப்பர் சர்ப்ரைஸ் உனக்கு வச்சிருக்கேன். கேட்டால் நீயே ஆச்சரியப்படுவ. நேரில் சொல்கிறேன். இத்தனை நாள் இருளுக்குள்ள வாழ்க்கையை நகர்த்துற மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு விடியறதை தாண்டி 4 வருஷம் கழிச்சு நான் பார்க்க போகிற விடியல். அதுக்கப்புறம் வர்ற நாளெல்லாம் உன் முகம் பார்த்து தான் விடியணும். இனி ஒரு தடவை உன்னை பிரிகிற நிலை வந்தால் அது என் மரணமாக தான் இருக்கணும் என்று உணர்ச்சி பெருக்கில் நின்றவன் விமானத்திற்கு நேரமாவதை உணர்ந்து அதுவரை தன்னுடன் விடுதியில் இருந்த நண்பர்களிடம் விடை பெற்று ஏர்போர்ட் சென்றடைந்தான். உணவில் இருந்து பல கனவுகளுடன் தனது ஏஞ்சலை கரம் பிடிக்க சென்னையை நோக்கி புறப்பட்டான் மாறன். அங்கு அவனே எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ச்சி அவனுக்கு அங்கு காத்திருப்பது அவனுக்கு தெரியாது. பல கனவுகளுடன் செல்பவனுக்கு அந்த கனவு பலிக்குமா இல்லை காணல் நீராகுமா என்று பார்ப்போம். சென்னை சென்று இறங்கியதுமே நேராக சென்று நின்ற இடம் நிலா வீடு. வீடே அமைதியாக இருந்தது. காலிங் பெல் அடிக்கவும் மனோகர் தான் கதவை திறந்தார். திறந்தவர் எதிரில் நின்றவனை கண்டு அதிர்ந்தார். ஒரு பக்கம் தன் மகளுக்காக அவன் வியந்து நிற்கும் நிலையை கண்டு பெருமிதம் கொண்டார் எனில், மறுபக்கம் கலக்கம், கவலை, விரக்தி என அனைத்தும் போனது. உள்ளே அழைத்து அமர வைக்க, நிலா எங்க சார்? படிப்பு முடிஞ்சு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாளா? வீட்டில் இல்லையா? என்றவனின் விழிகள் வீட்டையே சுற்றி வந்தது. ஆனால் அவன் ஏஞ்சலைத்தான் காணவில்லை. உங்கள் ஸ்டேட்டஸ் அளவுக்கு இல்லைனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜாபில் உட்காந்து என் தகுதியை உயர்த்திட்டு வந்திருக்கேன் சார். இப்போ உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அவளை சந்தோஷமாக நான் பார்த்துப்பேன் என்று எதிர்பார்ப்போடு கேட்டான். அவருக்கு வார்த்தை வரவில்லை. விழிகள் எல்லாம் கலங்கி கண்ணீர் கன்னத்தில் இறங்க, சரிங்க என்று இடவளமாக தலையாட்டியவர், உன்னை கல்யாணம் பண்ண என் பொண்ணுக்கு கொடுத்து வைக்கலப்பா என்று பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தார். என் ஏஞ்சலுக்கு என்ன ஆனது என்று நினைத்து அவனுக்கு இதய துடிப்பே நின்று போனது. 4 வருடங்களுக்கு பிறகு மாறன் நிலாவை பார்க்க அவள் வீட்டிற்கு செல்கிறான். அங்கு நிலாவும் மாறனுக்காக 4 வருடங்களாக காத்து கொண்டு இருப்பாளா? மாறனை பார்த்ததும் நிலா எவ்விதம் உணர்வுகளை வெளிப்படுத்துவாள்? நிலாவின் தந்தை மனோகர் மாறனை தன் வீட்டில் கண்டதும் ஏன் அப்படி பேசினார்? நிலா மாறனின் இத்தனை வருட காத்திருப்பு அவர்களின் திருமணத்தில் முடியுமா? அருணா, பைரவி மற்றும் ரோஹித் என்ன ஆனார்கள்? இனி நடக்கப் போவது என்னவாக இருக்கும் என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ.